வணக்கம்ங்க. அதாவது தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் ஒருவரை கைது செய்துள்ளனர். இவர் பெங்களூரு ராமேஸ்வரம் கபே குண்டுவெடிப்பு சம்பவத்தின் தொடர்பாக இவர் முக்கிய குற்றவாளிக்கு தொடர்ந்து உதவி வருகிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது பெங்களூரு ராமேஸ்வரம் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஒரு திருப்பு முனையாக ஏற்கனவே கடந்த சில தினங்களாகவே கர்நாடகம், தமிழகம் உள்ளிட்ட வட மாநிலங்களை சேர்த்து பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் தொடர்ந்து சோதனைகளை நடத்தி வந்ததன் பலனாகத்தான் இந்த அதாவது முக்கிய குற்றவாளிக்கு தொடர்ந்து உதவிய முசாமில் ஷெரீப் என்பவரை பிடித்துள்ளனர். இவர் அதாவது கர்நாடகாவில் 18, தமிழ்நாட்டில் 5, உத்தரப்பிரதேசத்தில் உட்பட மொத்தம் 18 இடங்களில் தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் கடந்த 2-3 தினங்களாகவே ரகசியமாக சோதனை நடத்தியதில் இந்த முசாமில் ஷெரீப் தற்போது கைது செய்யப்பட்டு தொடர்ந்து தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் மறைவான இடத்தில் வைத்து தற்போது இவரிடம் 2வது நாளாக விசாரணை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இந்த முசாமில் ஷெரீப்பின் குற்றம் என்னவென்று பார்த்தால், அதாவது கடந்த மார்ச் 3ஆம் தேதி அந்த பெங்களூரு ராமேஸ்வரம் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் முக்கிய குற்றவாளிக்கு இவர் உதவியுள்ளார். இவர் பல்வேறு சம்பவங்களில் ஏற்கனவே குற்ற வழக்கில் தொடர்புடையவர் என்பதும் தற்போது விசாரணை தெரிய வந்துள்ளது. இருப்பினும் அவருக்கு அதாவது A1 எனப்படும் அந்த முக்கிய குற்றவாளிக்கு பல்வேறு ஆதரவு, அதாவது தளவாட சாமான்கள் சப்போர்ட் பண்ணியுள்ளார் என்ற முக்கிய தகவலும் கிடைத்துள்ளது. இந்த குண்டுபிடிப்பு சம்பவம் தொடர்பாக தற்போது ஏராளமான ஒரு போலீஸ் வசம், அதாவது அந்த தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் வசம் இருந்தாலும் தற்போது பிடிபட்டுள்ள இந்த முசாமில் ஷெரீப் என்பவர் அந்த முக்கியமான முதல் குற்றவாளிக்கு துணையாக இருந்தது தெரிய வந்துள்ளது. இவர் A2, அதாவது அக்யூஸ் நம்பர் 2 என்ற பட்டியலில் இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இவரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் முக்கிய குற்றவாளி அடுத்த ஒரு சில தினங்களில் பிடிபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க.